சீமான் அவர்கள் வெறும் பேச்சு மட்டும்தான். அது எதுவுமே நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நடைமுறைக்கு ஒத்தே வராத ஒன்று. அவர் வேணும்னா அவருக்காக அவரை நம்பி இருக்க கொஞ்சம் பேருக்காக வேணா செய்யலாம். ஆனா மத்த தலைவர்கள் எல்லாம் உலகம் எங்கேயோ நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அவர் இன்னும் இயற்கைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் எனக்கு தெரிஞ்சு வெறும் பேச்சால மட்டும்தான் ஆளலாம். ஆனால் அவர் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான ஆள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டை இவ்வளவு மக்கள் ஆள்வாரு அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் வரல. அப்படி ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்துச்சுன்னா மேபி அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம். எப்படி பாக்குறாங்க? அதாவது கருத்து அவருக்கு நிலைப்பாடா இல்ல, ஒரு நாள் வேறுபடுது அப்படின்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் அவர் திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்னா வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாங்க நாம் தமிழர். ஆனா இப்ப அந்த திராவிடத்தை ஒழிக்கிறத விட்டுட்டு இப்ப வேற நிலைப்பாட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற கேள்வி எல்லா இளைஞர்கள். எந்த நிலைப்பாட்டுக்கு போயிருக்காங்க நினைக்கிறீங்க? அதாவது திராவிடத்துக்கே இப்ப சார்ந்து பேசுற மாதிரி இருக்குது. தமிழ் தேசியத்தை விட்டுட்டு திராவிடத்தை நோக்கி அவங்க போற மாதிரி இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. ஒரு கரெக்டான ஒரு கொள்கை இல்ல, கரெக்டான பேச்சு இல்ல. எதிர்கட்சி பத்தி எப்படிதான் கிளிக்கலாம், என்னெல்லாம் சொல்லலாம், அது பண்ற மாதிரி தான் அவர் பேசுற பேச்சுல நிறைய உருட்டுகள் தெரியும். முதல்ல ஒரு கட்சினா இன்னொருத்தவங்களை பத்தி நம்ம தப்பா பேசுறதை விட நம்ம என்ன பண்ண போறோம், ஏது பேச போறோம்ன்றது நம்ம முக்கியம். அது அவர்கிட்ட இல்லன்னு நான்